சாதனை சிறார்களுக்கு எஸ்பி பாராட்டு. கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இலங்கை தலைமன்னாறு முதல் தனுஷ்கோடி வரை 30 கிலோமீட்டர் தூரத்தை 9 வயது சிறுமி தாரகை ஆராதனா, 7 வயது சிறுவன் நிஷ்விக் ஆகியோர் இடைவிடாமல் நீந்தி கடந்தனர். சாதனை புரிந்த இருவரையும் ராமநாதபுர எஸ்பி சந்தீஷ் இன்று பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார். யாழில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் யாழ்ப்பாணம் போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து நடத்திய சுற்று வளைப்பின் போதே போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த குருநகரை சேர்ந்த 5வரும், யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த 1வரும் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 18, 19, 20, 21 வயதுகள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக ஒரு வலையமைப்புக்குள் இருந்து பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தவர்களே நேற்று சென்ட் பேட்ரிக்ஸ் பாடசாலை அருகாமையில் வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் 2வரை கைது செய்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருடன் இணைத்து விசாரணையை மேற்கொண்ட பொழுது ஏனையோரும் மாட்டிக்கொண்டனர். முச்சக்கர வண்டியில் போதைப் பொருள் வியாபாரம் செய்யும் பொழுது மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து விரட்டிய சமயம் நாவாந்துறை சந்தியில் முச்சக்கர வண்டியை கைவிட்டு ஓட முயன்ற போது 300 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி.